வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த வில்லன்கள் 3 பேருமே, என்ன ஊர் தலைவர்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அங்க வந்துட்டு குழி நோண்டியாச்சு, இங்க பாருங்க, நிறைவேற்ற வேண்டிய தண்டனைய நிறைவேற்றியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அம்மனோட கோவத்துக்கு இந்த ஊர் மக்கள் ஆளாக வேண்டியது இருக்கும். 30 வருஷத்துக்கு அப்புறம் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. கடைசி நேரத்துல அம்மன் சிலைய காணும். அதுவும் அம்மன் சிலை காணாம போனதுக்கு இந்த ஈஸ்வரி அம்மா தான் காரணம். ஆனா அவங்க இந்த தண்டனையை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலா பரமேஸ்வரி அம்மா தண்டனையை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா தண்டனையை ஏத்துக்காம இப்படி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது எந்த வகையில நியாயம்? இங்க பாருங்க, அம்மனோட கோவத்துக்கு ஆளாகாம இந்த தண்டனைய ஏத்துக்க சொல்லுங்க. ஊர் தலைவர்கள் பணக்காரவங்களுக்கு ஒரு சட்டமும் ஏழைகளுக்கு ஒரு சட்டத்தையும் வச்சிருக்காதீங்க. இத கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு ஒன்னும் அந்த குழிக்குள்ள இறங்குறதுக்கு பயம் இல்ல. என் பேரன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையால தான் நான் பேசுறேன். அதுக்கு அந்த வில்லன் சொல்றாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மன் சிலை வராது அப்படின்னு தான் தோணுது. காணாம போன அம்மன் சிலை எப்படி உங்க கைக்கு திரும்பவும் கிடைக்கும்? அந்த ஈஸ்வரி யாருக்கிட்ட கொண்டு போய் வித்தாலோ யாருக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கண்டபடி பேசாத. அப்ப ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து, பரமேஸ்வரி அம்மா, அம்மனோட கோவத்துக்கு ஆளாகி இந்த ஊர் மக்களும் நாங்களும் தான் பாதிக்கப்பட போறோம். உங்களுக்கு என்ன, பணக்கார நீங்க, எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. ஆனா பாதிக்கப்பட போறது நாங்க தான். அதனால ஒழுங்கா இந்த தண்டனைய ஏத்துக்கிடுங்க. இது கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க அப்படின்னு எந்திரிச்சு எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு, அம்மன் சிலை காணாம போனதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு நான் அந்த குழிக்குள்ள இறங்குறேன் இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி சொல்ற நம்ம ரேவதி அவங்க பாட்டியை தடுக்கிறாங்க. பாட்டி, தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க பாட்டி. உங்க மேல எந்த தப்புமே இல்ல பாட்டி. அம்மன் சிலை காணாம போனதுக்கு யாருமே காரணம் கிடையாது. இது சூழ்ச்சிகளால இப்படி நடந்துகிட்டு இருக்க பாட்டி. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, நீ அமைதியா இருமா. இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு நடக்க போகுது அப்படிங்கறத நானும் பாக்குறேன். தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்குமா? நீ அமைதியா இரு. அந்த அம்மன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கால, கண்டிப்பா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, அம்மா, நீங்க ரொம்ப வயசானவங்க. கிட்டத்தட்ட 2 நாளா நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. இப்படி சாப்பிடாம டக்குன்னு உங்களால இந்த மாதிரி ஒரு தண்டனையை ஏத்துக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்றத கேளுங்கம்மா. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா, எனக்கு எதுவும் ஆகாது. அந்த அப்பா முருகன் இருக்கான்னு எனக்கு எதுவும் ஆகாம பாதுகாப்பான். நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு குழிக்குள்ள இறங்குறதுக்காக அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. அப்பதான் வில்லன்கள் 2 பேருமே இத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தூரத்துல இருந்து சந்திராவும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம எத்தனை நாள் இதை நினைச்சுக்கிட்டு இருந்தோம், எப்படியாவது அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்துல ஒருத்தவங்க காலி ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தி காலியாக போறா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லன்கள் 2 பேருக்குமே சந்தோஷம். இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, நம்மள மீறி இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே, நம்ம அம்மா கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு ரேவதி அவங்க அப்பா கிட்ட, அப்பா, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அம்மாவால மட்டும்தான் இப்படி ஒரு அநியாயத்தை தடுக்க முடியும். அதுக்கு ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி கண்டிப்பா வரமாட்டான். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்பா, நான் அம்மா கிட்ட போய் பேசி பாக்குறேன். கண்டிப்பா அம்மா வந்துட்டு வருவாங்க. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, சரிம்மா, முடிஞ்சா போய் உன் அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. அப்போ வீட்டுல ஈஸ்வரி உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அம்மா, அங்க அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு, அதையெல்லாம் கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கதான் போறீங்களா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன என்ன பண்ண சொல்ற? ரேவதி சொல்றாங்க, அம்மா, அம்மன் சிலை காணாம போனதுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு காரணம் ஏதோ சூழ்ச்சி அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் நீங்க பாட்டுக்கும் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னால எந்த வகையிலையும் உதவி பண்ண முடியாது. ஊர் மக்கள் சேர்ந்து அப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா நான் அம்மன் சிலையை எடுக்கல, அதனால நான் ஒத்துக்கல.
அதுக்கு பரமேஸ்வரி வந்துட்டு தான் குழிக்குள்ள இறங்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. பாட்டி இப்ப யாருக்காக அந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க? உங்களுக்காக தானே அந்த தண்டனையை அனுபவிக்க போறாங்க. அம்மா நீங்க நினைச்சா மட்டும்தான் அந்த தண்டனையில இருந்து பாட்டிய காப்பாத்த முடியும். ஏமா இப்படி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க அப்படின்ட்டு ரேவதி கேக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? என்னைய என்னால என்ன பண்ண முடியும்? நான் போயிட்டு அந்த பஞ்சாயத்துல கொடுத்த தீர்ப்பை தடுக்க முடியுமா? அப்படி தடுத்தா என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா சொன்னாங்கல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி சுயநலமா பேசுறீங்க? நீங்க இப்படி சுயநலமா பேசுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இங்க பாருங்க, எந்த வகையிலேயும் நீங்க செய்யறது ரொம்பவே தப்பு. பாட்டி உங்களுக்காக அவ்வளவு பெரிய தண்டனைய அனுபவிக்க போறாங்க. அத தடுக்காம இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு சுயநலவாதி அம்மாவை நான் பார்த்ததே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப கவலையோட பேசுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி என்கிட்ட பேசி எந்த வித பிரயோஜனமும் இல்ல. என்னால கண்டிப்பா எந்த வகையிலையும் தடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு ரேவதி. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. தன்னோட அம்மா ஏன் இப்படி பிடிவாதமா இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்ககிட்ட பேசினது ஒரு வகையிலயுமே நியாயம் இல்லை அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு பாட்டி மேல கோவம் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பாட்டி மேல வெறுப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி தான் சொல்லிட்டாங்கல்ல, அம்மா இறந்ததுக்கு நீங்க காரணம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கல்ல. அவங்க அப்படி சொல்லியும் நீங்க இப்படி புரிஞ்சுக்காம இருக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி நான் எந்த வகையிலயும் உனக்கு பதில் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு நான் ஏதோ பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், நீ இந்த இடத்துல இருக்காத. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்ககிட்ட நான் நேரத்தை செலவு பண்ணதுக்கு வேற எங்கேயாவது போய் நான் உதவி கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே கோவத்தோட அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு, அம்மா நடக்கிறது எல்லாம் பாத்தியம்மா? எது நியாயம்னு தெரியாம என் பொண்ணு சத்தம் போட்டுட்டு போறா. நீங்க இறந்ததுக்கு காரணம் அந்த பரமேஸ்வரி தான் காரணம். அன்னைக்கு ஒரு தப்பான ஒரு நியாயம் நீங்க இறக்குறதுக்கு காரணமாகிருச்சு. ஆனா நான் போய் அந்த பாட்டியை காப்பாத்தணுமா? காப்பாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னரும் நீங்க என் கூட இருந்திருப்பீங்க. நீங்க இல்லாததுக்கு முக்கிய காரணம் அந்த பரமேஸ்வரி தான். அவளை போய் நான் காப்பாத்தணுமாமா அப்படின்னு சொல்ல, அப்ப சிவகாமியோட போட்டோ கிட்ட இருந்து ஒரு பூ கீழே விழுகுது. இத பார்த்ததும் ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா அப்ப அவங்கள போய் காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதுக்கு நம்ம ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. அப்போ ஈஸ்வரி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க சொல்றது நியாயம்தான். என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு வயசானவங்க. இன்னைக்கு அவங்க அனுபவிக்க போற தண்டனைக்கு நானும் ஒரு வகையில காரணம்தான். அதனால நான் போய் கண்டிப்பா மன்னிப்பு கேக்குறதுல எந்தவித தவறும் இல்லை அப்படின்னு தோணுது. அவங்கள போய் நான் எப்படியாவது தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி இங்க இருந்து போறாங்க. போயிட்டு மீரா அங்க உள்ளவங்கள பாக்குறாங்க. பார்த்துட்டு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு பாட்டிக்கு நிறைவேற்ற வேண்டிய தண்டனையை நிறுத்துங்க. பாட்டி ரொம்பவே பாவம். அவங்க எந்த வகையிலயுமே தப்பு பண்ணாதவங்க. தயவு செஞ்சு அவங்கள தண்டிக்காதீங்க. அம்மன் சில காணாம போனதுக்கு வேற ஏதோ நடக்கிற சூழ்ச்சி தான் காரணம். அதுக்கு பாட்டி காரணம் இல்ல. தயவு செஞ்சு பாட்டிக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க நம்ம ரேவதி. அப்பதான் வில்லன் சொல்றாரு, அங்க பாருமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நீ ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. ஊர் தலைவர்களை பார்த்து என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இந்த பரமேஸ்வரிய மண்ணுக்குள்ள இறக்குங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு இதுல எந்த வித பயமும் இல்ல, கஷ்டமும் இல்ல. நான் இந்த மண்ணுக்குள்ள இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணுக்குள்ள இறங்குறதுக்கு போறாங்க. அப்ப டக்குன்னு அந்த இடத்துல ஈஸ்வரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஈஸ்வரி வந்ததை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, ஈஸ்வரி அம்மா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு. அப்பதான் ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த தண்டனை எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல, நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த வில்லன் கேக்குறாரு, அப்புறம் என்ன ஈஸ்வரி, நீ இந்த தண்டனையை அனுபவிக்கிறியா?
உன்னால தானே அம்மன் சிலை காணாம போனுச்சு. அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னால காணாம போனுச்சா? என் வீட்டுக்குள்ள இருந்து அம்மன் சிலை எடுத்தீங்களா? ஏதோ முடிச்சுல யாரோ கொண்டாந்து போட்டு வச்சிருந்திருக்காங்க, அதுக்கு என் குடும்பம் காரணமாகிருமா? நீங்க பாட்டுக்கும் கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம என் குடும்பத்து மேல இப்படி ஒரு பழி போடுறது எந்த விதத்துல நியாயம்? உங்க எல்லாரையும் பார்த்து கேக்குறேன், யாராச்சும் ஒருத்தர் என்னோட வீட்டுக்குள்ள அந்த முடிச்ச தூக்கி போட்டிருந்தா என்னை மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக அதை யாராவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? நீங்க பாட்டுக்கும் என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அம்மன் சில காணாம போனதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு எந்த வகையில உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிச்சு? எந்த வகையில பரமேஸ்வரி அம்மாவை குழிக்குள்ள இறக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பரமேஸ்வரிக்காக ஆதரவா பேசுறாங்க. அப்ப வில்லி இத பார்த்துட்டு, என்னடா இது, அக்கா திடீர்னு இந்த பரமேஸ்வரிக்கு போயிட்டு இப்படி ஆதரவா பேசுறாளே, இது சரியில்லையே, நம்ம தடுக்கணுமே அப்படின்ட்டு அவங்க அங்கிருந்து வராங்க. வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட, அக்கா சின்னக்கா, இது ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த தண்டனை அந்த பரமேஸ்வரிக்கு கிடைக்க போகுது. நான் ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு வந்து தடுக்கிற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஓரமா நில்லு, தேவையில்லாம இதுல தலையிடாத. இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்னடா இது, அக்கா இப்படி பேசுறாளே அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி அங்க உள்ளவங்களை பார்த்து, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு தண்டனையை நிறைவேற்றுறது சட்டப்படி பெரிய குற்றம் தெரியுமா? அதிகாரிகளை இப்ப கூப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அம்மன் சிலையை காணும் அப்படின்னு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றது எந்த விதத்துல தப்பு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் எவ்வளவு ஒரு பெரிய பயமே இல்லாத ஒரு எண்ணம். இவனுங்க 3 பேரை சொல்றானுங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு தண்டனையை நிறைவேற்ற பாக்குறீங்க. இது நியாயமே இல்லை. இங்க பாருமா பரமேஸ்வரி அம்மா, கூலியிலேருந்து மேல கிளம்பு அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரி தான் மருமகன் தனக்கு ஆதரவா பேசுறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க ஈஸ்வரி அம்மா, அப்ப உங்களை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாமா? ஈஸ்வரி கேக்குறாங்க, அம்மன் சிலை காணாம போனதுக்கு நான் காரணமே இல்லை. அப்படி இருக்கையில எனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எந்த வகையில நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, அதை விட அம்மன் சிலை காணாம போனதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நான் அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அம்மன் சிலை காணும் அப்படின்னு. அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னமோ அதை பார்ப்பாங்க. நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி எந்த காலத்திலையும் இப்படி ஒரு முடிவு பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்பவே அநியாயம். வயசானவங்களை குழிக்குள்ள இறக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வில்லி அதிர்ச்சி ஆக்குறாங்க. அக்காக்காரி என்ன இந்த பரமேஸ்வரிக்கு இப்படி ஆதரவா பேசுறா? ஒருவேளை இந்த பரமேஸ்வரி கூட சேர்ந்துருவாளோ அப்படின்ட்டு ஒரே சந்தேகமா இருக்கு அந்த வில்லிக்கு. அப்ப ஊர் தலைவர்கள் எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, ஈஸ்வரி அம்மா சொல்றது சரி. இந்த பரமேஸ்வரி அம்மா ரொம்பவே வயசானவங்க. அவங்கள குழிக்குள்ள இறக்குன பிறகு அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா சட்டப்படி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பண்ணது ரொம்பவே தப்பு. இந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்திருக்கவே கூடாது. ரொம்ப பெரிய தப்பு. இந்த சிவனாண்டி முத்துவேல் சொல்றோம் அப்படிங்கறதுக்காக நம்ம இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு தோணுது. இப்ப கூட ஒண்ணும் நேரம் ஆகல, இந்த தண்டனையை எப்பயோ உடனே ரத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை ரத்து செய்யறதுக்காக முடிவு பண்றாங்க. இத பார்த்துட்டு சிவனாண்டி சொல்றாரு, நீங்க எடுக்கிற முடிவு ரொம்பவே தப்பு. அன்னைக்கு விருமன் மட்டும் நகையை திருடிட்டான் அப்படின்னு அவனை அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுத்தீங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவன் கையில நகை இருந்துச்சு, அதனால அவனை பிடிச்சு கொடுத்தோம். ஆனா அம்மன் சிலை ஒண்ணும். அப்ப கேக்குறாங்க வில்லன்கள், எல்லாருக்கும் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு சட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கேக்குறாங்க. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ சொன்ன அப்படிங்கறதுக்காக நாங்க இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்ததுக்கு நாங்க ரொம்பவே வருத்தப்படுறோம் தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட பேசுறாங்க. இது கேட்டதும் விருமன் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. நம்ம ஒரு பிளான் பண்ணா இங்க ஒரு திட்டம் நடக்குது அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு. சோ இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.